தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் 2026 மற்றும் 27ற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். மருந்து தயாரிப்பு துறைக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பயோஃபார்மா சக்தி திட்டம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் ஆர்-எர்த் மினரல்ஸ் வழித்தடம் அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. செமிகண்டக்டர் துறைக்காக ரூபாய் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டைப் போலவே ஒடிசா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனிம வளங்களை எடுப்பதற்கான மையங்கள் அமைக்கப்படும். உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இயந்திரங்கள் தயாரிப்புக்கு 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுரங்கங்கள், மெட்ரோ வழித்தடங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெக்ஸ்டைல்ஸ் துறையை மேம்படுத்தும் வகையில் மெகா டெக்ஸ்டைல் பூங்காக்கள் அமைக்கப்படும். உலக அளவில் ஜவுளித்துறையில் தன்னிறைவு பெறுவதற்கான வகையில் மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம். நுண் சிறு குறு தொழில்துறையை மேம்படுத்த மும்முனை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன செலவுக்காக 12.2 லட்சம் கோடியாக நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய நீர்வழி போக்குவரத்து வழித்தடம் ஒடிசாவில் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை குடும்ப பின்னணியில் இருப்பவர்களின் 50% மருத்துவ செலவை மத்திய அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு வரி பகிர்வு விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் வருமான வரி தாக்கல் முறை மேலும் எளிமைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு தொழில் தடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான சட்டம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.